நிஃப்டி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே நல்ல கேப் அப்ல இருந்தாங்க. பட் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாகவே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. ஓவராலாகவே மெட்டல் அண்ட் ஐடி செக்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துன்னு சொல்லலாம். அதே மாதிரியே பேங்க் இண்டஸ்ட்ரியும் ஆட்டோ செக்டரும் நல்லா கீழே விழுந்திருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியாது. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, வரக்கூடிய ஈரான் யூஎஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வார் சினாரியோ தான். ஆல்ரெடி இந்த வார் அப்படிங்கிறது கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த பீ ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டனா இருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட்ல ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. பையருக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் வந்திருக்கிறதுனால பையர் நல்லாவே உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பர்டிகுலராக இந்த பவர் செக்டர்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பீ ஸ்டாக் வந்துட்டு இப்போ நடக்க போது அதில் வரக்கூடிய பாசிட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய மார்க்கெட்டே கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு தான் வராங்க. அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி அந்த கரெக்ஷனுக்கு மட்டுமே மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால இந்த ட்ரேடருக்கு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ எதில் ட்ரேட் எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் போறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த யூஎஸ் ஈரான் வார் நடக்கிறதுனால இந்த குரூட் ஆயிலோட பிரைஸ் பெரிய லெவலில் மேலே போகுது. இதனால இந்தியாவுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 30 days வேவர் கிட்ட இருந்து 30 daysக்கு மட்டும் ஆயிலை இம்போர்ட் பண்ணிக்கலாம், அது 30 நாட்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி வேவர் கொடுத்துருந்தாங்க. அது இன்னையோட முடியுது அப்படிங்கிறதுனால இனி இந்த ஆயில் வாங்குறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு குரூட் ஆயில் சப்ளை ஷார்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரூட் ஆயில் பிரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குன்னு சொல்லலாம். 91.15 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது பீக்ல இருந்து $100 கம்மியான பிரைஸ்ல ட்ரேட் ஆகிறதுனால ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இதனால தான் ஸ்டில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் 93.20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு $95 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான வியூ கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்தியன் ருப்பி வீக்காக போகுது அப்படிங்கிறதுனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.86 ரெடியூஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே 1க்கு மேலே இருந்தாங்க, 1.14 இருந்தாங்க. இன்னைக்கு டோட்டலாக ரிவர்ஸ் ஆயிருக்கு. புட் ரைட்டர்ஸை விட கால் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷாக மாறி இருக்கு அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு சைட்வேஸில் இருக்கலாம் அல்லது பியரிஷில் இருக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய கன்க்ளூஷனாக இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தவரை ஏஷியன் கண்ட்ரி கொஞ்சம் பியரிஷில் இருந்துச்சு அல்லது கொஞ்சம் மிக்சடாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் ஓப்பன் யூரோப்பியன் கண்ட்ரி கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட கண்டினியூஷன் யூஎஸ் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் அப்ல இருந்து ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நாளையோட மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப்ல இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்போ கேப் அப்ல இருந்துச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு செல்லருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு டெக்னிக்கல் வியூ ரொம்பவே முக்கியம். அப்படி பார்க்கும்போது நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை இப்போ டீடைல்டா பார்த்துடலாம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு டெக்னிக்கல் வியூ ரொம்பவே முக்கியம். அப்படி பார்க்கும்போது நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை இப்போ டீடைல்டா பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து இமிடியேட்டாவே கீழே இறங்கி நியர் வந்து பார்த்தீங்கன்னா 24,100 இந்த லோவை கொடுத்துட்டு அகைன் மேலே வந்து முடிச்சிருக்காங்க. நியர் 24,188 முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். அதாவது போக வேண்டிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுது. அதுக்கு அடுத்தது வர்றது எல்லாமே ஒரு கரெக்ஷனுக்காக வருதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த கரெக்ஷன்ல தான் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க வேண்டியதா இருக்கு இன்ட்ராடே ட்ரேடர் பொறுத்தவரை. ஸோ இதை தவிர்த்து இன்ட்ராடேல ஒரு ட்ரேடருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் பேஸ்ட் ஆக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அப்போ நிஃப்டியை பொறுத்து நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எனிவே இது ஃபர்தரா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரர்ல நாளையில இருந்து ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது 3 நாட்கள் நடக்கும். இந்த 3 டேஸ்மே ஃபுல் டேவா நடக்க போகுது. மார்னிங் 10 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நடக்கும். அண்ட் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்ல டீச் பண்றோம். இதோட சேர்த்துட்டு எப்படி பிராக்டிகலா ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீச் பண்றோம். இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. நிஃப்டியோட கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இடத்துல பிரைஸ் கொஞ்சம் கரெக்ஷனுக்காக கீழே வர வேண்டியது இருக்கு. இது அப் டு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 23,940 வரை வந்துட்டு திரும்பவும் மேலே போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்த பிரைஸ் கீழே வந்துட்டு திரும்ப மேலே போறதுக்கு
போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ கீழே வரணும்னா அது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 24,133 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடும். அப்படி பிரேக் ஆயிடுச்சுன்னா மட்டும் டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரும். அண்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 23,940 வரை வந்துட்டு திரும்ப இங்க இருந்து மேலே போகணும். இந்த இடத்துல மேலே போகணும்னா திரும்ப கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் இந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 23,940 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 23,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க வந்தாலுமே பிரைஸ் மேலே போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. அங்க எப்படி நடக்கும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க வேண்டியதா இருக்கும். சப்போஸ் பிரைஸ் கீழே போகாம இங்க இருந்தே மேலே போற பட்சத்துல அது சப்ளை ஜோன் 1க்கு மேல சஸ்டெயின் ஆயிடும். அது 24,244க்கு மேல இருந்துச்சுன்னா இமிடியேட்டா மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,700 வர போறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாவே மார்க்கெட்டோட பிரைஸ் அப்படிங்கிறது மேலே போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருந்து மேலே போகுதா அல்லது டிமாண்ட் ஜோன் 2 கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா அப்படிங்கிறது தான் கொஸ்டினா இருக்கும். இதுல இந்த லெவல்ஸை எங்க பிரேக் பண்ணுதோ அது மாதிரியே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா, அல்லது உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியோட கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேலே போறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல இமீடியட்டாவே மேலே போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல தான் ஒரு கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பொசிஷனலி வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போகும் அப்படின்னாலுமே இப்போ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கீழே வந்துட்டும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 56,020 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 55,730 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் பெருசா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 54,363 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணாம நாளைக்கு ஓப்பனிங்கே சப்ளை ஜோன் 1க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சு, அது 56,320க்கு மேல இருந்தாலே இமிடியேட்டாவே மேல போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அது ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 57,500 வரை போகும் அப்படிங்கிறது இமிடியேட் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ ஓவராலா இப்போ இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டியோட வியூ மேலே தான் போகணும்னாலுமே கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஏன்னா இங்கே மேலே போன ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக கரெக்ஷன் கொடுத்துட்டு வருது. அந்த கரெக்ஷன் கொடுத்து தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரலாம். பட் இது வந்து ரிஸ்கான ஏரியா. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ரிஸ்கான ஏரியா தான். பட் இது கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே ரிஸ்கான ஜோனுக்குள்ளார என்டர் ஆகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 57,500 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு.